வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, முதல் அமர்வுல மனவளக்கலைன்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது மனம் என்பது ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் தான் நம்மிடம் மனமாக விளங்குது. அதனால ஜீவகாந்தத்தை வளப்படுத்துற கலை மனவளக்கலை. வளம் அப்படின்னா அதனுடைய அழுத்தம் ஒண்ணு, அதனுடைய ஓட்டம், இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய அறிவு. இந்த மூணும் சேர்ந்ததுதான் வளம். இப்போ ஓட்டத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி, அறிவை உயர்றதுக்கு சிந்திக்கிறது. இப்போ அழுத்தம் சரியா இருக்கணும், அதோட உற்பத்தி சரியா இருக்கணும். அழுத்தம் சரியா இருக்கணும்னா ஒண்ணு உற்பத்தி கூடணும், இன்னொன்னு செலவை குறைக்கணும். அப்ப செலவை கட்டுப்படுத்தணும்னா அதுதான் டென்ஷன் ஆகாம இருக்கணும், அதுதான் தவம். அப்ப தவம் செஞ்சீங்கன்னா செலவு குறைஞ்சிடும் இல்லைங்களா? உடற்பயிற்சி செஞ்சா ஓட்டம் சரியா இருக்கும். அறிவுல உயரணும்னா சிந்திக்கணும். வரவை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? காய்கறி சொன்னோம். வரவு ரொம்ப முக்கியம்னு. அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம உடம்புல வித்துக்குழம்பு இருப்பு எவ்வளவு வளமா இருக்குதோ, இது குவான்டிட்டி குவாலிட்டி, அதற்கு ஏற்றதான் உயிர் துகள்களை எலக்ட்ரான்ஸை பிடிச்சு வச்சுருப்பாங்க. எலக்ட்ரான்ஸ் எண்ணிக்கை கூட கூட ஜீவகாந்த உற்பத்தி கூடிடும். அவ்வளவு. அப்ப அதை விருப்பு கட்டணும்னா அது இப்ப எங்க இருக்குதுன்னா உடல் முழுவதும் இருக்க வேண்டியது. அது இயல்பாக ஒரு 15-14 வயசுக்கு மேல பால் சுரப்பில உடலுக்கு மையப்பகுதியில மூலாதாரம் சொல்றோம் இல்லைங்களா? நேற்று உங்களுக்கு பார்த்தோம் பாருங்க. அங்க இருந்துதான் அதை தட்டி எழுப்பி இந்த உயிர்க்கு மேல கொண்டு வந்தோம். அங்கதான் குவிஞ்சு கிடக்கும். அதை ஓஜஸ் அலையா மாற்றி உடல் முழுவதும் பரவ விடணும். மூளை செல்கள்ல இருப்பு வைக்கணும். அதுக்கான ஒரு பயிற்சி தான் ஓஜஸ் மூச்சுன்னு பார்த்தோம். இப்ப அந்த வித்துக்குழம்ப ப்ராசஸ ஓஜஸ் அலையா மாற்றணும். அதுக்கான பயிற்சி தான் நரம்பு ஊக்கம்னு பார்த்தோம். இப்ப அந்த பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அதாவது இந்த நரம்பு ஊக்க பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம், ஓஜஸ் மூச்சு சொல்லி